கொடுப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அது 2 ஏக்கர் நிலம் என்றாலும் சரி. தற்போது 505 வாக்குறுதிகளில் நாம் குறிப்பாக மக்களுடைய பிரச்சனைகளை விவாதித்து அதற்கு தீர்வு கண்டு அதற்கான திட்டங்களை தீட்டி புதிய சட்டங்களை உருவாக்குகிற சட்டமன்றத்தை நேரடி ஒளிபரப்பு செய்வோம் என்று சொன்னார்கள். அதோடு 100 நாட்கள் ஆண்டுக்கு நடத்துவோம் என்று சொன்னார்கள். இப்போது மொத்தத்துக்கே 5 ஆண்டுகள் 100 நாட்கள் நடத்தியிருக்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதேபோல நேரலை என்பது அவர்கள் பேசுவது மட்டும், நேரலையில் ஆளுகிற கட்சியை சார்ந்த முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவது நேரலையில் ஒளிபரப்பப்பட்டு மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் மக்களுடைய பிரச்சனைகளை அவையினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து தீர்வு காண வேண்டும் என்று மக்கள் மீது உள்ள அக்கறையிலே ஜனநாயக கடமையாற்றுகிற போது நேரலையை துண்டிப்பது என்பது எப்படி ஒரு ஜனநாயக பண்பாகும்? எதிர்க்கட்சி தலைவர் என்ன அவையின் முன் கவனத்தில் வைக்கிறார் என்பது மக்களுக்கு தெரியக்கூடாது. ஆளுகிற கட்சி பதில் சொல்வது மட்டும் பதிவு செய்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அது முக்கியமான பிரச்சனைகளைத்தான் அவையின் கவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், அவர்கள் அனுமதிக்கிற நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்கிற அக்கறையிலே தான் இந்த ஜனநாயக கடமையாற்றுவதை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை அவர்கள் இருட்டடிப்பு செய்வதையும் இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இதற்கு மிக விரைவில் மக்கள் தீர்வு காண நிறுவனங்களுக்கான துணை மானிய கோரிக்கைக்கான கூட்டத்தொடர் 4 நாட்கள் நடந்தது. அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 205வது பிரிவில் பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்ட செலவினங்கள், அந்த ஒதுக்கப்பட்ட செலவினங்கள் முழுமையாக செலவழிக்கப்பட்டிருக்கிறதா, அந்த ஒதுக்கப்பட்ட செலவினங்கள் ஒவ்வொரு துறைக்குமே மானிய கோரிக்கையில ஒவ்வொரு துறை வாரியாக அவர்கள் கோரிக்கை வைத்து விவாதம் வைத்து அதை தொடர்ந்து அந்த நிதி ஒதுக்கப்படும், அது முழுமையாக செலவு செய்யப்படுகிறதா என்றால் மாண்புமிகு முதலமைச்சருடைய நம்பிக்கை பெற்ற மூத்த ஒரு அமைச்சரை அவருடைய துறையினுடைய ஆய்வுக் கூட்டத்தில் 100% செலவு செய்யப்படவில்லை என்று அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்குகிறார்கள். ஆகவே அந்த திருப்பி அனுப்பப்படுகிற நிலைமை அது குறித்து சட்டசபையிலே எந்தெந்த துறையிலே முழுமையாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒதுக்கப்பட்ட நிதி எந்தெந்த துறையில் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற விவரம் மக்களுக்கு சொல்வதில்லை. ஆகவே இப்போ அடிஷனல் டிமாண்ட், இப்போ நம்ம கூடுதல் செலவினங்களுக்கான துணை மானிய கோரிக்கை என்பதுதான். அது முதல் துணை மானிய கோரிக்கை வைக்கலாம், அப்புறம் 2வது துணை மானிய கோரிக்கை எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம்.